வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆம்பிளிஃபையர் TDA 2030 ஐசி உபயோகப்படுத்தின ஒரு ஆம்பிளிஃபையர். அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் போர்டு. இப்போ வர லேட்டஸ்ட் போர்டு, இனி வரக்கூடிய லீனியர் ஐசிஸ் எல்லாமே, அதாவது LA44 45 எல்லாமே கம்ப்ளீட்டாக நீ எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி SMD காம்பனன்ட்ஸ் உபயோகப்படுத்தி தான் இந்த போர்டு வரும். அப்போ என்ன ஆகும், போர்டோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து ஸ்மால் ஆயிரும், ரொம்ப காம்பேக்டாக ஆயிரும். ஏன்னா கஸ்டமர்ஸ் அப்படி தான் விரும்புகிறாங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும் ஆம்பிளிஃபையர், ஆனால் அவுட்புட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை லாஸ்ட் 1 வீக்காக உங்களுக்கு கிளாஸஸ் புது மாடலும் இன்னும் மாடல் வரும். மாடல் வர்றதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள். இப்போது இந்த ஐசி, இதான் ஐசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஐசி 5 பின் இருக்கும். இந்த ஐசியில் பார்க்குறதுக்கு இந்த 5 இருக்கும். இந்த மேலே இருக்க இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து ஹீட்சிங் பிளேட், அதில் ஐசிலே இருக்கும். அந்த ஹீட்சிங் பிளேட்டும் இந்த ஐசியினுடைய 3வது பின்னும் இன்னர்லி கனெக்டடாக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த 3வது பின்னை வந்து நம்ம நெகட்டிவில் கொடுத்தாலும் ஒன்று தான், இதனுடைய ஹீட்சிங் பிளேட்டை நெகட்டிவ் கொடுத்தாலும் ஒன்று தான். இதுதான் ஒரு ஸ்கிமேட்டிக், இதனுடைய சிம்பிள் இருக்கும். இதில் 1வது பின்னு, 2வது பின், 3வது பின், 4வது பின், 5வது பின் இருக்குது. 5வது பின் வந்து ப்ளஸ்ஸு, 3வது பின் வந்து மைனஸ். இங்கே ப்ளஸ் மைனஸ். இந்த ஐசிக்கு ரொம்ப வெரி லோ வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 24 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுக்கலாம். இந்த ஐசி வந்து சிங்கிள் பவர் சப்ளை ப்ளஸ் டூயல் பவர் சப்ளை, ஸ்ப்ளிட் பவர் சப்ளைன்னு சொல்லுவோம். ரெண்டுலேயுமே இந்த ஐசி ஒர்க் பண்ணும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ ஐசி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், சிம்பாலிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த ஐசி உபயோகப்படுத்தின ஒரு மாடுல், ஒரு போர்டு. ஓகே, சரி. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. எல்லா கோர்ஸுமே தேவை தான். எல்லாமே இண்டிவிஜுவல் கோர்ஸ். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 30 நாள் டைம் வரும். பார்ட் டைம் ஆன்லைன் ட்ரைனிங் படிக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். உங்கள் ஒர்க்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது, மணியும் மிச்சமாகும். கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். இதில் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா நான் கொடுக்குற ஆன்லைன் ட்ரைனிங் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலோட நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஒரு பாமர மனிதனும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். யார் வேணால் எலக்ட்ரானிக்கில் வரலாம். எலக்ட்ரானிக் பற்றிய ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தணும் பப்ளிக்கில். அப்போ நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த டிவைசஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு என்ஜினியர் கண்டிப்பாக தேவை, காலத்தோட கட்டாயம். நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப எளிமையான முறையில் நான் கொடுக்குற பாடத்திட்டங்களை நிறையா படிங்க, நல்லா படிங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். A to Z எலக்ட்ரானிக்கில் எல்லா ப்ராடக்ட்டுமே பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போது இந்த 2030 இந்த ஐசியோட ஒரு டீட்டெயில்ஸ், இதை ஏற்கனவே சொன்னது தான் இந்த ஐசியை பற்றிய டீட்டெயில். இது வந்து 5வது பின் வந்து ப்ளஸ்ஸு, 3வது பின் மைனஸ், 4வது பின் அவுட்புட், 1வது பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட் ப்ளஸ்ஸு, இன்வெர்ட்டிங் இன்புட் மைனஸ், பின் நம்பர் 2. இதுதான் இந்த ஐசியோடைய கான்ஃபிகரேஷன். இதுதான் நான் பார்க்கக்கூடிய ஐசியோடைய ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 3 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும், நான் 24 வோல்ட்னே சொல்லியிருக்கேன். 24 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுக்கலாம். டூயல் பவர் சப்ளை அண்ட் ஸ்ப்ளிட் பர்பஸில் ரெண்டுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் பின் நம்பர் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் 4 பின் அவுட்புட், ஒரு கப்ளிங் டிவைஸ் 220 MFD அல்லது அதுக்கு மேலே கூட இருக்கலாம், 470 MFD கூட இருக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் வெளியே தான் இந்த ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணும். இந்த கெப்பாசிட்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கெப்பாசிட்டர் வந்து ஏசியை அலோவ் பண்ணும், சிக்னலை அலோவ் பண்ணும், டிசியாக இருந்தால் பிளாக் பண்ணிடும். இப்போ 4 பின்னில் ஏசி டிசி ரெண்டுமே இருக்கும். சிக்னல் மட்டும் இந்த ஸ்பீக்கருடைய வாய்ஸ் காயிலுக்கு போயிடும். இந்த கெப்பாசிட்டர் டிசியை பிளாக் பண்ணிடும். இந்த 4 பின்லேருந்து 2 பின்னு கொடுத்துருக்குல்ல, இதான் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் ரெசன்ஸ் அல்லது இந்த கெப்பாசிட்டரை பொறுத்து தான் இந்த ஐசியோட ஃபங்க்ஷனுடைய குவாலிட்டி இருக்கும். இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் லோ வோல்ட்லேருந்து ஹை வோல்டேஜ் வரைக்கும் இது ஒர்க் பண்ணோம். இதில் வந்து உங்களுக்கு தெர்மல் ரன்னவே இருக்குது. சப்போஸ் ஓவராக ஹீட் ஆகிட்டா ஷட் டவுன் ஆகிரும். ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிக்கும். இந்த ஐசியில் பியூ காம்பனன்ட்ஸ் மட்டும் இருந்தால் போது நல்ல குவாலிட்டி ஆடியோ வரும் உங்களுக்கு. இதில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது சிக்னல் இன்புட்டில். இந்த கண்ட்ரோல் மூலிமா இந்த கெப்பாசிட்டர் 1 MFD வழியாக பின் நம்பர் 1 நான் இன்வெர்ட்டிங் இன்புட் இந்த இடத்துல கொடுப்போம். இதெல்லாம் பயாசிங் சர்க்யூட் ரிமைனிங், ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். இந்த சர்க்யூட் தான் உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி வந்திருக்குன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு போர்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போது போர்டு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இதான் போர்டு பாருங்களேன். இந்த போர்டில் ஒரு ப்ரீசெட் இருக்குது, ஒரு ப்ரீசெட் இருக்குது, ஒரு கப்ளிங் டிவைஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பீக்கருக்கு உண்டான வரக்கூடிய சீரீஸாக வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் ஸ்பீக்கருடைய அவுட்புட் சாக்கெட். இந்த இடத்துல 4 பின் இருக்குது. இதில் 2 பின் வந்து சிக்னல் இன்புட்டு. ஓகே, மீதி 2 பின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பவர் சப்ளை. இது ஒரு ஹீட் சிங்க் பிளேட் கொடுத்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த சிங்கிள் நான் லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு பிலிப்ஸ் செட்டில் பெரும்பாலும் வரக்கூடியது, பிலிப்ஸு புஷ் பாரன் இந்த ரேடியோலாம் வரக்கூடிய ஒரு ஐசி 8 பின் ஐசி 2822 TDA 2822 அப்படிங்கிற ஐசியை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சப்மினியேச்சர், ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த ஐசி, நல்ல குவாலிட்டி இருக்கும். ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா அந்த ஐசியை உபயோகப்படுத்தி நீங்கள் ஒரு சர்க்யூட்டை மேக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சிம்பிளாக இதுதான். இதில் பாருங்கள் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் கம்ப்ளீட்டாக இந்த கெப்பாசிட்டர் டயோடு எல்லாமே SMD சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் இதில் இருக்குது. ரொம்ப சிம்பிள். இந்த போர்டோட ப்ரைஸ் வந்து 100 rupees வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகே, 100 rupees இதனுடைய காஸ்ட். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாமா? ஓகே, இதான் சிம்பிளாக இந்த போர்டு, நத்திங் பட். ஓகே பாருங்கள், பாருங்களா வச்சுருக்கேன். இதான் போர்டு இருக்குது. இந்த போர்டு இதான் போர்டு. இது உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்பிளேயில் இது ஒரு மாடுல் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, ஒரு ப்ளூடூத் மாடுல். இந்த ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையாக ஒரு ரெகுலேட்டர் ஐசி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல் ப்ளூடூத் மாடல்லேருந்து வர அவுட்புட் சிக்னலில் ஒரு கண்ட்ரோல் வழியாக. இது வந்து மானோ ஒரே ஒரு போர்டு தான். இதில் எடுத்துடலாம். போர்டு ஒரே ஒரு போர்டு தான் உங்களுக்கு. ஓகே, இதில் இருக்க இந்த போர்டு இருக்குது. ஸ்பீக்கர் அவுட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். ப்ளூடூத்து மோடில் இருக்குது. இப்போது ஒரு பென்ட்ரைவ் ஒரு மியூட் அப்ளிகேஷன் பண்ணும் பொழுது எந்த விதமான ஹார்ம் நாய்ஸ் வரக்கூடாது.
ஓகே, எதுவும் வராது. நல்ல குவாலிட்டி ஆடியோ பக்காவாக இருக்குது. ஓகேவா? சிம்பிள். இது வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இதுக்கு சிக்னல் இன்புட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? நான் ஏற்கனவே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிலீஸ் பண்ணுறேன். நல்ல ஆடியோ இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு வீட்டில் இண்டிவிஜுவலாக இதில் ஸ்டீரியோ வேணும்னா இன்னொரு போர்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 போர்டு ஆட் பண்ணி ஸ்டீரியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். ரொம்ப லோ காஸ்ட்டு தான். ஏன்னா போர்டு காஸ்ட்டே உங்களுக்கு வந்து 100 rupees தான் வரும். இதுக்கு ஒரு பவர் சப்ளை நீங்கள் எஸ்எம்எஸ் பவர் சப்ளையோ அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையோ கொடுத்துக்கலாம். வேணும்னா ஒரு பிடி போர்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் ட்ரிபிள் போர்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். வேணும்னா ஒரு லிட்டில் ஃபேன் ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சிவியராக ஹீட் ஆகும். கொஞ்சம் கரண்ட் டேக்கன் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு சிங்கிள் ஐசி யூஸ் பண்ணுறதா தான் குறைஞ்சது மினிமம் 1 ஆம்பியராவது டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ 2 ஐசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்கள்கிட்ட 3 ஆம்பியர் அல்லது 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஸ்எம்பிஎஸ் ரெடியாக இருக்குது. 12 volt 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் காஸ்ட் வந்து 350 தான் வரும். வாங்கிக்கலாம். அது மற்ற வெவ்வேறு ப்ராஜெக்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரணும், ஆடியோ வரணுன்னா இந்த ஐசி TDA 2030 இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக லோ ஃப்ரீக்வன்சிக்கு சூட்டபிள். பெரும்பாலும் ஒரு சப் ஆம்பிளிஃபையருக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக சப்புக்கு தான். பொதுவாக 20 லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் சப்புக்கு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. கூடவே ஒரு சப்பு செப்பரேட் பண்ணக்கூடிய சப் போர்டு ஆட் பண்ணி அல்லது உங்களுக்கு 4558 அப்படிங்கிற ஐசி தான் சப்புக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐசி யூஸ் பண்ணி லோ ஃப்ரீக்வன்சியை பிரித்து எடுத்துடலாம். அந்த லோ ஃப்ரீக்வன்சியை கொடுக்குறப்ப இதனுடைய குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். பொதுவாக இந்த ஐசியை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் 6 inch இருக்கணும். 6 inch ஊஃபர் அல்லது 6 inch ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ohms யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து 14 watts அவுட்புட் வரும் சிங்கிள் சேனலுக்கு. சப்போஸ் 8 ohms யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், 8 ohmsனால் அது வந்து லெவல் வந்து பாதியாக குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், 6 inch ஸ்பீக்கர் அல்லது U4 யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.